ஹலோ ஆல், மலையாளம் பிக் பாஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இதை பற்றி தான் அதாவது இந்த மலையாளம் பிக் பாஸ் ஷோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனலில் கூட அங்கே நடந்த சில சம்பவங்களை குறித்து டிபேட் போயிட்டுருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த ஷோன்னு சொல்லிட்டு. பிக் பாஸ்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச ஷோ தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக தான் இந்த ஷோ இருக்குது. ஆனால் ரீசெண்டாக மலையாளம் பிக் பாஸில் மட்டும் பார்த்து வர ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ ஒரு சர்டன் கம்யூனிட்டி பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்குதா அந்த மாதிரி ஒரு திங்கிங் வருது எனக்கு. பிக் பாஸ் எதனால எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய ரீசன் சொல்லலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷோ ஃபார்மேட் இது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம யூஸ்வலாக பார்க்குற சீரியல் இல்லை மற்ற ரியாலிட்டி ஷோவோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரியலாக இருக்குன்னு சொல்லிட்டு, இதனாலே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருமே உட்காந்து பார்க்குற ஒரு ஷோ தான் பிக் பாஸ். அது எல்லா லாங்குவேஜிலும் அப்படி தான். ஆனால் மலையாளம் பிக் பாஸ் ரீசெண்டாக பார்க்கும்போது இப்போது ஒரு ஃபேமிலி கூட, நம்ம குழந்தைங்க கூட, இல்லை நம்ம அப்பா அம்மா கூட உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. இந்த அளவுக்கு என்ன காமிக்கிறாங்க, இல்லைனா என்ன ஒரு மெசேஜ் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி சீசன் 7 சொசைட்டிக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, நீங்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை அக்செப்ட் பண்ணணும், நீங்கள் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியை நீங்கள் ஒத்துக்கணும், நார்மலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பித்த ஒரு பிரச்சனை தான் இந்த எல்ஜிபிடி இஷ்யூ. அதில் ஒரு லெஸ்பியன் கப்பல் இருக்காங்க, அதில் நூறா. ஸோ எல்லாரையும் மாதிரி அவங்களும் ஒரு பார்ட்டிசிபெண்ட் தான் சொல்லிட்டு 10 1 11 இருந்தால் பரவாயில்ல. இந்த ஷோவில் இந்த எல்ஜிபிடி கான்செப்ட் அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் நார்மலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சொசைட்டியோட ஒரு சின்ன ஒரு வேர்ஷன் தான் பிக் பாஸ் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதே தான் அங்கேயும் நடக்குது. ஸோ இதில் எல்ஜிபிடி கப்பில் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க. எனக்கு இந்த எல்ஜிபிடியை நார்மலைஸ் பண்ணுறது பிடிக்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி இருந்தாலும் இவங்களெல்லாம் நார்மலாக பார்க்குறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மோகன்லால் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் லக்ஷ்மியோட இந்த ஒப்பீனியனை பிக் பாஸ் டீமுக்கும் இல்லை மோகன்லாலுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ லக்ஷ்மியோட இந்த ஒப்பீனியன் எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி லாஸ்ட் வீக்கெண்டில் நிறையவே பேசிட்டாங்க மோகன்லால். போன வாரம் நடந்த சண்டையில் லக்ஷ்மி ஒரு வார்த்தை விட்டாங்க, இந்த மாதிரி பீப்புளை என்னென்னா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டில் கூட ஏற்ற முடியாது, இவங்கெல்லாம் வேலைக்கு போய் டீசெண்டாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டாக்கிங் வந்தது. அந்த ஒரு வேர்டு மட்டும்தான் லக்ஷ்மிகிட்ட தப்பாக போயிடுச்சு. மற்றபடி லக்ஷ்மியோட ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ணணுன்னு ஒரு அவசியம் கிடையாது. அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் டீம் லக்ஷ்மியை வீக்கெண்டில் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணாங்க மோகன்லால். அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு கான்செப்ட் நீ அக்செப்ட் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டாங்க லக்ஷ்மியை. ஆனால் லக்ஷ்மி செம்ம போல்டாக பேசினாங்க. எனக்கு எல்ஜிபிடி பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயும் இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. ஆனால் இவங்கள நார்மலாக சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணுறது எனக்கு ஒத்துக்க முடியாது. ஏன்னா என்னோடய பையனும் இந்த மாதிரி அம்மா இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ என்னோடய பையனுக்கெலாம் எதுவுமே தெரியாது, சின்ன வயசு. அவன் இந்த ஆதிலானூரை பற்றி என்கிட்ட நாளைக்கே கேட்குறான். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு யார் இவங்கன்னு கேட்டால் நான் ஒரு கப்பிள்னு சொன்னால் அவன் எந்த மாதிரி லாஜிக்கில் எடுத்துப்பான் யோசிச்சு பாருங்கள். அதுதான் லக்ஷ்மி சொல்கிற எக்ஸ்கியூஸ். இருக்கட்டுமே, நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒப்பீனியன் இருக்கட்டுமே. இதில் நம்ம எல்லாருமே இப்போ எல்ஜிபிடி அங்கீகரிக்கணும், இல்லைனா அவங்கள ஒத்துக்கணும்னு சொன்னால் அது எப்படி சாத்தியம் சொல்லுங்கள்? இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வாழறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதுக்குன்னு இப்போ எல்லாரையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் வாழணும் அப்படின்னு இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் லாஸ்ட் வீக்கில் நடந்தது. இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு படி மேலே போயிட்டு இந்த எல்ஜிபிடிக்கு மேரேஜே பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாரம் பிக் பாஸில் ஹோட்டல் டாஸ்க் நடக்குது. ஸோ இந்த டாஸ்கில் முன்னாடி சீசனில் இருந்தவங்கெல்லாம் கெஸ்ட்டாக வருவாங்க. இவங்க போட்ட கெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஜிபிடியை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கெஸ்ட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வந்த உடனே ஷோபா விஸ்வநாத் அவங்க தான் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பண்ணி வச்சாங்க. அவங்க இந்த பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க போல். ஸோ உடனே ஆதிலானூரையும் கூப்பிட்டு, நீ இவ்வளோ லவ் பண்ணுறல, அப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணு, மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோவில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் நூறாவை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, வில் யூ பி மை கேர்ள்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, பூ கொடுக்குறாங்க, ஸோ கிஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம சொசைட்டி இந்த அளவுக்கு ஃபார்வர்ட் ஆகிடுச்சா? ரொம்பவே நம்ப முடியலைல்ல. இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது லக்ஷ்மியை தான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. ஏன்னா லக்ஷ்மி தான் அங்கே ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க.
இதில் வேற வந்த கெஸ்ட்டு லக்ஷ்மி வந்து ரொம்பவே வந்து கேவலப்படுத்தி பேசினாங்க. லக்ஷ்மி பக்கத்தில் போனாலே வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப அலர்ஜிட்டிக்காக இருக்குது, நீ வந்து போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை அந்த பொண்ணை போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணாங்க. ஷோபா இந்த மாதிரி லக்ஷ்மி கிட்ட பேசும்போது அந்த மொத்த வீடு வந்து பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமானிட்டியா? லக்ஷ்மி எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு தட்டி கேட்கறதுக்கு கூட அந்த வீட்டில் ஆள் இல்லை. இவங்க தான் வந்து ஹியூமானிட்டி பற்றி பேசுகிறாங்க. சரி, அது இருக்கட்டும். ஸோ அடுத்த கெஸ்ட் யார்? இவங்க ஷோபா வந்து 2 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்த கெஸ்ட் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடியோட பெரிய ஒரு லீடர் இருப்பார். ஸோ இவர் வந்து 4th சீசன்லேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, ரியாஸ் சலீம்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்திருக்காரு. ரியாஸை மெயினாக அனுப்புறதுக்கான ரீசன் என்னென்னா திருப்பி லக்ஷ்மியை டார்கெட் பண்ணுறது தான். ஸோ ஒருத்தர் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. இப்போது ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு 10 ஒப்பீனியன் இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி நம்ம சொல்ல முடியும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சொசைட்டியோட ஒரு சின்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இந்த பிக் பாஸ். ஸோ பல சிச்சுவேஷனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஒப்பீனியன் வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ரியாஸ் வந்த உடனே வந்து லக்ஷ்மி கிட்ட தான் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடு காமிக்கிறாங்க. நீயே இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்க, வை ஆர் யூ ஷோயிங் திஸ் மச் ஆஃப் ஆட்டிடியூட் வேர்ட்ஸ் மீன்னு சொல்லிட்டு ரியாஸ் கேட்குறாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் வெளியே பார்த்தா கண்டுக்க கூட மாட்டேன், உங்ககிட்ட வந்து பேசிருக்கவே மாட்டேன், பிக் பாஸ் வீடுன்றதுனால நான் வந்து உங்கள்கிட்ட பேச வேண்டியதாக போச்சுன்னு சொல்லிட்டு ரியாஸ் வந்து லக்ஷ்மியை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி தான் சும்மா இருக்காங்களோன்னு தெரியல, ரியாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு தோணுது மக்களே, இந்த ஷோ வந்து பிக் பாஸ் ஷோவா இல்லை எல்ஜிபிடி ஷோவான்னு தெரியல. ஸோ இதில் வேறு நிறைய அக்யூசேஷன் இந்த வாரம் வந்திருக்கு. நவீன் மேலே வந்து ஷானவாஸ் சொல்லியிருக்காரு, இவன் வந்து தப்பாக என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் இதில் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மல் பீப்புள் மாதிரி தெரியல எனக்கு. இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக தான் வந்து இந்த ஷோ நடத்துகிறாங்கன்னா இந்த ஷோட பேர் வந்து மாற்றிருக்கலாம். மேபி எல்ஜிபிடி ஷோ இல்லைனா வேறு ஏதாவது ஷோன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு காமனாராக எல்லாருமே சேர்த்து ஒரு பிக் பாஸ் ஷோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சேனல் வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ இவங்க மேலே இருக்கிற அக்கறையில் நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக சொல்லிட்டு பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து டிஆர்பி தான். இது வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ இந்த சேனல் பேசுகிறாங்களே, இதிலே வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடலாம், அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த கம்யூனிட்டியும் இருக்காங்க, அதே மாதிரி இதை ரெப்ரசன்ட் பண்ணுற சேனல்ஸும் இருக்காங்க. சேனலுக்கு வேண்டியது ஒன்லி டிஆர்பி தான். ஸோ இந்த விஷயம் வந்து பத்திக்கிட்டு எரியுது. இப்போது சேனலுக்கு கிடைக்கிற டிஆர்பிக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஷோலாம் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் இல்லை வயசானவங்களுக்கும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எஸ்பெஷலி இந்த சீசன் 7 பிக் பாஸ் மலையாளம் சீசன் 7 பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம தமிழ்லாம் எவ்வளோ கல்ச்சராக பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்லேயும் டிரான்ஸ்ஜெண்டர் வந்திருக்காங்க, இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா? நம்ம இந்த அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீமாக போகல. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து சமத்துவம் வேணும். அதுக்குன்னு மற்றவங்கள வந்து ஒதுக்கிட்டு நீ என்னவா இருந்தாலும் எங்களுடைய கம்யூனிட்டி நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து பேசுகிறாங்கல்ல, இதுதான் வந்து தப்புன்னு சொல்கிறேன். எனிவே இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.